தொப்புள்கொடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றோம். நான் தலைவர் மோனா ஜெகதீஸ்வரன். 2023-24 காலங்களிலே எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகள் வைத்தியசாலைக்கு திறம்பட நிறைய உதவிகளை வழங்கியுள்ளார்கள். இந்த 2026 நாங்கள் புதிய நிர்வாக சபை ஆரம்பித்துள்ளோம். இந்த நிர்வாக சபை தங்களிடமிருந்து நிறைய உதவிகளை எதிர்பார்த்துள்ளோம். நீங்கள் இவ்வளவு காலம் செய்த உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நாங்கள் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். எங்களுக்கான வைத்தியசாலைக்கான சேவைகளை நிறைவு செய்வீர்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. தொப்புள்கொடி உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் அராலி கொட்டக்காடு வைத்தியசாலை நிர்வாக சபை உறுப்பினர் நான் உருத்திரசிங்கம். இந்த நிர்வாக சபை 2026 ஆண்டு தெரிவு செய்யப்பட்டு திறம்பட இயங்கிக் கொண்டிருக்கின்றார். 2023 ஆண்டில் இருந்து இந்த தொப்புள்கொடி உறவுகள் எங்களுக்கு செய்த உதவிகளுக்கு நன்றி. அந்த உதவிகள் போல் இந்த 26 ஆண்டும் எங்களுக்கு மேலும் உதவிகள் செய்து பெறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொப்புள்கொடி உறவுகளால் எமக்கு கிடைக்கப்பட்ட விவரம்: நாகரட்னம் சிவகணேசன் 4,50,000 பெறுமதியான மருந்து பொருட்கள். கோராஜா பார்த்திபன் நன்கொடை 1,76,190 ரூபா. லண்டன் பத்மநாத சிவன் தயாபரன் 1,00,000. முத்தையா பேரன்பநாதன் 50,000. மகேஸ்வரி அண்ணாமலை 3,00,000. திருத்தணிகைநாதன் 3,99,000 ரூபா. தொப்புள்கொடி உறவுகள் மருந்து கொள்வனவுக்காக 23,500 ரூபா. சர்வதேச நீரழிவு தினம் நடைபவனி செய்வதற்கு 25,000 ரூபா. மருந்து கொள்வனவுக்கு 96,000 ரூபா. அத்தோடு 2024 ஆண்டு எமது வைத்தியசாலையிலே ஆண்கள் பெண்கள் விடுதி புனரமைத்து திறப்பு விழா செய்வதற்கு மதிய போசனத்துக்காக கோராஜா பார்த்திபன் 35,000 ரூபா. குழந்தைகள் விடுதி திறப்பு விழாவுக்கு தொப்புள்கொடி உறவுகள் சிற்றுண்டி தேநீர் வாங்குவதற்கு 15,000 ரூபா. டாக்டர் காந்தநேசன் ரதனி அம்மாவின் பிரியா விடைக்கு தொப்புள்கொடி உறவுகள் தேநீர் சுற்றுண்டி வாங்குவதற்கு 15,000 ரூபா. வர்ணப்பூச்சு சைக்கிள் பார்க் மதில் திருத்த வேலைகளுக்கு தொப்புள்கொடி உறவு 15,000 ரூபா. நோயாளர் நலன்புரி சங்கம் சிற்றுண்டி சாலை போலீஸ் பாதுகாப்பு அறை லண்டனைச் சேர்ந்த மூன்றும் கட்டுவதற்கு லண்டனைச் சேர்ந்த தம்புராஜா நாகேந்திரா மற்றும் கிருபாலன் இணைந்து 4,67,000 ரூபா தந்து உதவினர். அத்தோடு எமது அராலியூரைச் சேர்ந்த சிதம்பரநாதன் திருத்தணிகைநாதன் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் நன்கொடையாக வழங்கியதோடு இன்று வரை அதன் சீர்திருத்தங்கள் இயந்திரத்தின் பகுதிகளை திருத்துதல் செய்து கொண்டு வருகின்றார். அவருக்கும் எமது பிரதேச வைத்தியசாலையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு 3,99,000 ரூபா நன்கொடையாக வழங்கி மருந்துகள் வாங்குவதற்கும், அத்தோடு அவரது குடும்பத்தினர் உறவான பகீரதன் ஜெயமணி 1,00,000 ரூபா நன்கொடையாக வழங்கினார். அத்தோடு எமது வைத்தியசாலையிலே கமரா பொருத்துவதற்கு அவர்களின் உணவர்களான திருமதி பாலசிங்கம் தம்பதிகள் மற்றும் திருமதி தில்லியம்பலம் தம்பதிகளின் ஞாபகார்த்தமாக அவரது குடும்பத்தவர்கள் இணைந்து எமக்கு கமராவை வைத்தியசாலைக்கு அன்பளிப்பு செய்தனர். அத்தோடு 2007 ஆண்டு பார்த்திபன் கோகராஜா அவர்களின் தந்தையார் 2007 ஆண்டு குழந்தைகள் விடுதிகள் கட்டடம் கட்டி தந்தார். இந்த தொடர்ச்சியான செயற்பாடை அராலி தொப்புள்கொடி உறவுகளிலிருந்து 2026 ஆண்டும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அராலி தொப்புள்கொடி உறவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் இன்பராஜ் தற்பொழுது வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையினுடைய நலம்புரி சங்கத்தினுடைய செயலாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். 2026 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய நிர்வாக சபை மிகவும் ஆரோக்கியமானதாகவும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றது நீங்கள் யாவரும் அறிந்ததே. அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோ காணொலி ஊடாக அராலி தொப்புள்கொடி உறவினரை வந்தடைவது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது.
நீங்கள் இதுவரை காலமும் செய்த உதவிகளுக்கு நாங்கள் நன்றி கடன் உடையவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதும் உங்களுடைய ஞாபகம் இந்த வைத்தியசாலையில் சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலையில் நீங்கள் காணக்கூடிய அளவில் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். ஆகவே 2026ஆம் ஆண்டில் எங்களுக்கு பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள் இருக்கின்றது. மேலும் இந்த நாளிலே வைத்தியர் நாகரட்னம் அவர்களுடைய புதல்வன் சிவகணேசன் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு நாங்கள் என்றும் அளப்பெரியது. அவர்களுடைய செயற்பாடு இன்னமும் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு 2026ஆம் ஆண்டில் எங்களுடைய இந்த வைத்தியசாலையை நாங்கள் திறன்பட நடாத்துவதற்கு உங்களுடைய மேலான பங்களிப்பினை வேண்டியிருக்கின்றோம். குறிப்பாக மருத்துவ தேவைகள் இன்றியமையாதாக காணப்படுகின்றது. மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதில் இருந்த சிக்கல் காணப்படுகின்றது. நிதி தேவைகள் காணப்படுகின்றது. அதே போல வைத்தியசாலையை புனரமைக்க வேண்டிய பல்வேறுபட்ட தேவைகள் காணப்படுகின்றது. அதே போல இந்த வைத்தியசாலையினுடைய சூழல் பகுதிகளை துப்புரவு பணிகள் செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருவதற்கு நிதி பற்றாக்குறை என்றது எங்களுடைய சங்கத்திற்கு இன்னமும் தேவையாக இருக்கின்றது. ஆகவே கடந்த காலங்களில் உங்களால் வழங்கப்பட்ட நிதி ஒத்துழைப்பு போல 2026ஆம் ஆண்டு எங்களுடைய இந்த புதிய நிர்வாகத்தில் நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு உங்களாலான நிதி உதவிகளை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த நிதி பெற்றுக்கொள்ளுதல், அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பித்தல், அதற்கான புகைப்படங்கள், அதற்கான வேலைத்திட்ட செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் என்பதையும் மனமார்ந்த கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இணைந்து கொண்டிருக்கின்ற அராலி தொப்புள்கொடி உறவினருக்கு நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் எங்களோடு இணைந்து கைகோட்டு பயணிக்கும் வண்ணம் உங்களை தயவுடன் வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.